யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8 வாசிங்க, அங்கிருந்து வாங்க புரியும். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகமா இருக்கேன், தண்ணி தான் கேட்கிறாரு. யாரு யாரு? இயேசு. இயேசு பிரயாணத்தினால களைப்படைந்தவராய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப சமாரிய ஸ்திரீ ஒரு கிணறு இருக்காங்க அந்த ஊர்ல, தண்ணி எடுக்க வர்றா. இயேசு கேட்கிறாரு, நான் கொஞ்சம் தாகமா இருக்கேன், தண்ணிதா அப்படின்னு கேட்கிறாரு. அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை, ஸ்திரீயும் இயேசுமே தவிர யாருமே அங்க இல்லை. ஒரு பெண்ணிட்ட அவர் கேட்கிற தேவை தண்ணிதான் அப்படி கேட்கிறாரு. அதுக்கு அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்தான் சொன்னால், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க, நீ எங்களோட கலந்துக்க மாட்டியே, நாங்க உங்களோட கலந்துக்க மாட்டோமே, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாயிருக்கே என்னிடத்தில் எப்படி தண்ணி கேட்கலாம்? கேட்கிறா கேள்வி. எப்படி தண்ணி கேட்கலாம்? நீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க, நாங்க வீட்டுக்கு வர மாட்டோம். நீங்க சமைச்சதை நான் சாப்பிட மாட்டோம், நாங்க சமைச்சு நீ சாப்பிட மாட்டீங்க. நாங்க தயாரிச்ச பிள்ளை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க தயாரிச்ச நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். சம்மந்தமே இல்லை. நீங்க இங்க பொண்ணு எடுக்க மாட்டீங்க, அங்க மாப்பிள்ளை கொடுக்க மாட்டோம். சம்மந்தமே இல்லை. நீங்க வேற நாங்க வேற. அப்படி இப்படி எனக்கு தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறா. அதற்கு இயேசு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய பரிசையும் ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே இடத்தில் கேட்டிருப்ப. நான் என்ன கேட்கறது? நீயே கேட்டிருப்ப. நீ இப்ப என்ன கேட்கிற? எப்படி சம்பந்தமே கலக்க மாட்டோமே இப்படி கேட்கிற அப்படின்னு என்னை கேட்கிறப்ப கேள்வி கேட்கிற நடைமுறையை வச்சுக்கிட்டு. இவர் சொல்றாரு, உன்ட தண்ணி கேட்டபத்தியா, நான் மட்டும் யாரும் தெரிஞ்சு போச்சு வச்சுக்குவேன், இந்த இந்த லாபம்லாம் நீ பேச மாட்டேன், இந்த சட்டம்லாம் உனக்கு வேலையை செய்யாது. ஆமா, நீ கேட்டிருப்ப தண்ணி தாங்க, நீ கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை. மொட்டையா சொன்னா கூட கான்வர்சேஷன் முடிஞ்சிருக்கும். அங்கதான் உரையாடலை வளர்க்கிறாரு. இந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னா அப்படி இப்படியே வளர்த்து விடுவாரு. சூப்பரா இருக்கும். ஒரு பிட்டை போட்டுருவாரு, நல்லா பேசும், ஒரு பிட்டை போட்டு விட்டுருவாரு. அதுதான் அடுத்த சம்பாஷணையுடைய தொடர்ச்சி. அங்கதான் ஆரம்பிக்கும். என்ன சொல்றாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அங்கதான் அண்டர்லைன் போடுறாரு, ஜீவ தண்ணீரா. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகுளம் எடுத்து பாத்திரமே இல்லை, கிணறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கு, அப்புறம் எங்கிட்ட நமக்கு ஜீவ தண்ணீர் வரும்? ஆக்சுவலாக கேட்க வேண்டியது என்னது? உங்களோட ஜீவ தண்ணி இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு இந்த தண்ணி கேட்குறீங்க, என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க? அப்படிதான் கேட்டுக்கணும். உங்களோட ஜீவ தண்ணி இருக்குங்கிறீங்கல்ல, நீங்க என்னத்துக்கு தண்ணி கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி தாகம் வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கிறார். அப்படியா, தந்திருப்பீங்களா? அவர் இந்த கிணத்து நீ சொன்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க ரொம்ப ஆழமா இருக்கு, வெறுங்கை வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, எப்படி தருவீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இயேசு, ஆண்டவரே, அதுக்கு இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்க நீங்க பெரியவங்களா சொல்லுங்க. யாக்கோப்பு எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு, தேவனுக்கு அவனுக்குள்ள உறவு என்ன தெரியுமா? அவரோட பெரிய ஆளு. அப்புறம் அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதேசமாக சொல்றாரு, அம்மா தாயே, கொஞ்சம் வாய் மூடு. நான் இந்த தனியவா சொன்னேன்? நான் ஜீவ தண்ணீர் சொன்னா நீ இந்த தண்ணியை பேசிட்டு இருக்கிறேன், நான் இந்த தனியவா சொன்னேன்? சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்பவும் தாகம் உண்டாகும். டாபிக்கோட கோர்க்கிறாரு, கவனிங்க. திரும்பவும் தாகம் உண்டாகும். இது திருப்திப்படுத்தாது. திருப்திப்படுத்தாதனாலதான் திரும்ப தண்ணி எடுக்க வர. நீ இன்னைக்கு நாளைக்கு வருவ, நீ சாகிற வரைக்கும் வருவ. நீ போ. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ மறுபடியும் தாகம் உண்டாகும். ஏன்னா இந்த தண்ணீர் உன்னை திருப்திப்படுத்தி முடியாது. இன்னைக்கு குடிச்சிட்டியா, அப்பா இதுக்கு மேல வேறான்னு சொல்லாத தண்ணி, நாளைக்கு வா அப்படிங்க. ஆமென். தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படி சொல்லிட்டு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. சூப்பரா சொல்றாரு.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது. அதுக்கு பேர் தான் ஜீவ தண்ணீர். அப்ப இயேசு கொடுக்கிறேன்னு சொன்னது யாக்கோப்பினுடைய கிணற்று தண்ணியே இல்லை. அந்த தண்ணி அவர் கொடுக்குறேன்னு சொல்ல வரல. அவர் வேற ஒரு தண்ணி அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அந்த தண்ணி ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீர் மறுபடியும் தாகத்தை உண்டாக்காது. அப்படின்னா இதுக்கு மேல என்னடா அப்படின்னு உங்களை திருப்திப்படுத்திடும். அது பேர் தான் ஜீவ தண்ணீர். இதுக்கு மேல என்ன உங்களை திருப்திக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டும். ஜீவ தண்ணீர் விடையா நமக்கு ஒண்ணு தேவைப்படுது, வேணாமே சொல்ல வச்சிடும். அதான் நான் கொடுக்கும் தண்ணீர், ஜீவ தண்ணீர் சொல்லிட்டு அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீர் ஊற்றுன்னு சொல்லிட்டார். நீர் ஊற்றுங்கிறார் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ ஊற்றுல இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டுக்கிட்டே வரும். அவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்ப இயேசு தாகத்துக்குத்தான் தாகமா இருக்குங்கிறது அந்த தாகத்தும் இல்லை. நான் திருப்தி இல்லாம இருக்கேன், என் வாழ்க்கையில கொஞ்சம் திருப்தி இல்லாம இருக்கு, ஏதாவது திருப்திப்படுத்தேன் அப்படி வரல. அவர் கேட்ட தாகம் சரீர தாகம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டுகளை வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இது நல்லா இருக்கே. இன்னமும் அவ புத்தி என்னன்னா, நான் இங்க வரக்கூடாது. இவர் ஜீவ தண்ணீர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கிணத்து தண்ணி மாதிரி ஏதோ தண்ணி இருக்கு போல தெரியுது, அந்த தண்ணியை எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்த கிணத்துக்கு வரமாட்டேன். ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் பச்சை தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். அவ அப்படி சொல்றான். தண்ணி குடிக்க வேணாமா? அப்ப தண்ணி எடுக்க தேவையில்லையே, அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆட்களோட ஆண்டவர் தம்முடைய சீக்கிரட்டை ஷேர் பண்றாருங்க. அப்படிங்க அவளுக்கு ஒன்றும் தெரியல. ஆனாலும் ஜீவ தண்ணீருங்கிறாரு, தாகம் உண்டாகாதுங்கிறாரு, ஜீவ ஊற்றுங்கிறாரு, என்னமோ சொல்றாரு அவரு. அவளுக்கு இன்னமும் பிடிபாடல. திரும்ப அர்த்தம் பேசுறேன், எனக்கு தண்ணி தாங்க, நான் இங்க வரக்கூடாது, என் தாகமே எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். இருந்தாலும் கொஞ்சம் கோவிச்சுக்காம நிதானமா அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அம்மா, இதுக்கு மேல உன்னைய திருப்திப்படுத்தாம இருக்கணும்னா நீ தேட வேண்டிய கடைசி தேடுதல் இறைவன் மட்டும்தான். நான் கொடுக்கும் தண்ணி தான் நானே ஜீவனும் வழியும் சத்தியமா இருக்கிறேன். நீ இறைவனை கண்டு அடைஞ்சிட்டோம்னா, எப்படிப்பட்ட இறைவன்? எல்லா சொத்துக்கும் உரியவரும் எல்லாம் வல்லவரும் தங்கமான ஆளார். மூணுமே இணைஞ்சணும். இவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஆத்ம தாகம் தீர்ந்து விடும், மனசு நிம்மதி அடையும். எங்கெங்க போறீங்க கோயிலுக்கு? ஒரு மன நிம்மதி தான் பிரதர். அப்படியா? ஏன் பணம் வச்சுக்க நிம்மதி இல்லையா? அது தேவைக்கு உதவும், நிம்மதினா தராது. நிறைய பேர் சொல்லுவாங்க வார்த்தையை, தேவைக்கு பயன்படுத்துறோம், நிம்மதிக்கா பயன்படுத்துறோம்? நிம்மதி ஆண்டவற்று இருக்கோம், அங்க வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நீங்க எப்படி போறீங்க? ஒரு மனசாந்திக்காக. ஏன்? அப்ப சாந்தி நிம்மதி எல்லாம் எங்க இருந்தா வருது? அங்கதான் வருது. இதனாலதான் நம்ம ஆட்கள் சொல்லி வச்சாங்க, நீ ஒரு நிம்மதி தேடி அங்க ஓடுறப்பா, நீ தேடு நிம்மதி இயேசு நிலத்துல இருக்கு அப்படி வருவாங்க. இதுதான் அங்க பேசுவாங்க. தேடுற நிம்மதி இயேசு நிலத்தில் உண்டு. அப்படிலாம் ஜீவ தண்ணீர் அவட்ட இருக்கு. நீ அவரையே சொந்தமாக்கு, எல்லாமே உன்னுடையதான் இருக்கும். நீ வாழ்க்கை திருப்தியா இருக்கலாம். சொத்துக்கு சொத்து, பாதுகாப்பு, நிம்மதி எல்லாமே கிடைச்சிடும். நீங்க திருப்திப்படுத்த உனக்கு ஒண்ணுமே இல்லை. கடவுளுக்கு மேல நம்ம திருப்திப்படுத்த என்ன இருக்க போகுது? திங்க் பண்ணி பாருங்க. எதுவுமே இருக்காது. உலகத்துல எல்லாம் திருப்திப்படுத்தும், ஆனா கடவுளுக்கு மேல நம்ம திருப்திப்படுத்த எதுவுமே இங்க உலகத்துல இல்லை. அதனாலதான் ஃபைனலா சொல்லி முடிச்சாரு, மனிதனுடைய கடைசி தேடுதல். பணத்தை தேடுறான், இதை தேடுறான், அதை தேடுறான், தேடி அவனுடைய இறுதி தேடுதல் என்னவா இருக்கும்னா கடவுளை தேடு. இங்கேருந்து முடிப்பாங்க. அதான் நிறைய பேர் அந்த கோயில் இந்த கோயில்ட்டு வயசான போய் சுற்றுவாங்க, அதுக்கு முன்னாடி சுத்த மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு கல்யாணம் முடிக்கணுமே, பணம் சம்பாதிக்கணுமே, இதையே தேடுவாங்க. தேடி கழிச்சு பார்த்து எதுலையுமே திட்டுலையாதான், என்னத்தடா வாழ்ந்தோம், கடவுள் தேடுண்டா அப்படின்னு ஊரா சுத்த ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அடையாளம் காட்ட சம்பவங்கள் அடி உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும். கடைசியா நிம்மதி அங்கதான் இருக்கும் தெரியுது, அதான் தேடுதாங்க. இதுதான் அன்று அழகா 4ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. ஆமே. கடைசியா வயசு போன காலத்துல கடவுளே அப்படி வர்றாங்க. சிலர் வாலிபுரத்துல பிடிக்கிறாரு, நான் தான்டா நிம்மதி. நிம்மதி நான் இதுக்கு மேல உனக்கு திருப்திப்படுத்த எதுவுமே இல்லப்பா, நான் தான்.
நீ என்னை மட்டும் கவர் பண்ண பாரு, கேட்ச் பண்ண பாரு, உனக்கே தெரியும். இவருக்கு மேல் நம்ம என்ன திருப்திப்படுத்த இருக்கு, என்ன திருப்திப்படுத்திட போகுது? இவர்கிட்ட வந்தா அடுத்து உன்னை தேட மனசு வர மாட்டேங்குது. இவரே கடைசி தேடுதலாக மாறுகிறார்.